ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தன மிஸ். டுடே சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம சாப்டர் 9th ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம டாக்ஸேஷன் பார்த்தோம், ஒரு கேனன் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ் பார்த்தோம். அதில் வந்து நிறைய வெரைட்டி, அதாவது அதனுடைய ப்ரொசீஜர் விதிகள் நிறைய பார்த்தோம் இல்லையா. அப்புறம் டைரக்ட் டேக்ஸு இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டைரக்ட் டேக்ஸோடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பார்த்தோம், இன்டைரக்ட் டேக்ஸோட மெரிட்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ இன்டைரக்ட் டேக்ஸோடைய டிமெரிட்ஸ் பார்க்க போகிறோம். அதான் வந்து இப்போ நம்ம அதில் வந்து இன்டைரக்ட் டேக்ஸோட டிமெரிட்ஸில் நம்ம ஹையர் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் பார்த்தோம் ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து இன்எலாஸ்டிக் பார்த்தோம். இப்போ தேர்டு ரெக்கரசிவ் அதான் பார்க்க போகிறோம் ஓகேயா. ஹையர் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்னா அந்த வசூலிக்கக்கூடிய செலவு அதிகம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து இன்எலாஸ்டிக் அப்படின்னா ஒரு நெகிழ்ச்சியற்ற தன்மையுடையதாக உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து ரெக்கரசிவ்னா தேய்வீதமாக இருக்குது இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேயா. அதாவது இன்டைரக்ட் டேக்ஸ் ஆர் சம்டைம்ஸ் அன்ஜஸ்ட் அண்ட் ரெக்கரசிவ் இன் நேச்சர் சின்ஸ் போத் ரிச் அண்ட் புவர் பர்சன்ஸ் ஹவ் டு பே சேம் அமௌண்ட் அஸ் அ டேக்ஸ் irrespective of their இன்கம் லெவல். அதாவது வந்து இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அன்ஜஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது நீதியற்ற மற்றும் வந்து அந்த ரெக்கரசிவ் தேய்வீத தன்மை கொண்டதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வருமான அந்த இன்கம் மட்டம் இருக்கு இல்லையா, வருமான இது அப்படின்னு மட்டம், அதுக்கு அப்பாற்பட்டு அந்த புவர் ஆர் ரிச் ஆகிய இருவருக்கும் வந்து ஒரே மாதிரியான இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் தொகையை செலுத்த வேண்டியிருக்கு. இது ஒரு டிமெரிட்ஸ் ஓகேயா. ரெண்டு பேரும் போகிறோம் அதே அளவு செலுத்த வேண்டியிருக்கு, ரிச் பர்சனும் அதே அளவு. அப்போ அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு இதாக இருக்குது இந்த டேக்ஸை பொறுத்தவரை அது வந்து ஒரு டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அன்சர்டனிட்டி அப்படின்னா உறுதியின்மை அப்படின்னு அர்த்தம் ஓகேயா. அதாவது த ரைஸ் இன் இன்டைரக்ட் டேக்ஸ் இன்க்ரீசஸ் த ப்ரைஸ் அண்ட் ரெடியூஸ் த demand for goods. Therefore the government is uncertain about the expected revenue collection. So Dalton says under indirect tax 2 plus 2 is not 4 but 3 or even less than 3. இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் ரைஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், சேம் டைம்ஸ் ப்ரைஸும் ரைஸ் ஆகுது ஓகேயா. பொருள்களுக்கான விலை உயர்வதால் அந்த பொருளுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது குறைகிறது அப்படிங்கிறாங்க ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகையால் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த இன்கம் வசூல் பற்றி அது உறுதியற்று காணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகே. எனவே தான் வந்து டால்டன் வந்து 2 + 2 என்பது 4 அல்ல, அதாவது அது வந்து 3 அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் என இந்த இன்டைரக்ட் டேக்ஸை குறிப்பிடுகிறார் ஓகேயா. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எக்கனாமிக்ஸ் டால்டன் சொல்கிறாரு, அதாவது 2 + 2 அப்படிங்கிறத விட என்பது 4 அல்ல, அது 3 அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் என அந்த இன்டைரக்ட் டேக்ஸை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோ சிவிக் கன்சியஸ்னஸஸ், அதாவது வந்து இந்த குடிமை, சிவிக்னா குடிமை உணர்வின்மை அப்படிங்கிறாங்க. அதாவது ப்ரைஸுடன் டேக்ஸு மறைந்திருப்பதால் அது கன்சியூமர்ஸ் வந்து டேக்ஸை செலுத்துவது பற்றி இந்த ஒரு அவங்கள்ட்ட என்ன இல்லை, ஒரு விழிப்புணர்வு பெற்றிருக்கவில்லை, அவேர்னஸ் ஓகேயா. அதான் சொல்கிறாங்க, அவேர்னஸ் வந்து இல்லை யார்கிட்ட, மக்கள்கிட்ட ஓகேயா. அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லை, அதான் வந்து நோ சிவிக் கன்சியஸ். இது ஒரு டிமெரிட்ஸ். அதாவது வந்து அந்த ப்ரைஸுடன் டேக்ஸ் இருக்குது தெரியாமலே மக்கள் வந்து அந்த டேக்ஸை செலுத்துகிறாங்க இல்லையா. அந்த அவேர்னஸ் அவங்கள்ட்ட இல்லை, அதாவது ப்ரைஸோட டேக்ஸ் இருக்குங்கிற அந்த அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு டிமெரிட்ஸாக சொல்லப்படுகிறது ஓகேயா. நம்ம வந்து கம்பேரிசன் பார்க்க போகிறோம், அதாவது டைரக்ட் டேக்ஸுக்கு இன்டைரக்ட் டேக்ஸுக்குள்ள கம்பேரிசன் பார்க்க போகிறோம் ஓகே. ஃபஸ்ட்டு மீனிங்ஸ் பாருங்கள். மீனிங்ஸ் டைரக்ட் டேக்ஸ் is referred to as the tax levied on persons income and wealth and is paid directly to the government. அதாவது இந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் அவருடைய வருமானம் இருக்குல்ல, ஒரு பர்சனுடைய இன்கம், அதை இன்கம் மற்றும் அவருடைய வெல்த்து, அதாவது செல்வம், அந்த செல்வத்தின் மீது விதிக்கப்பட்டு அவர் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய ஒரு டேக்ஸ் தான் என்னது டைரக்ட் டேக்ஸ் ஓகே. அதே இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் referred to as the tax levied on the persons who consumes the goods and services and is paid indirectly to the government. அதாவது வந்து இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒருவர் வந்து கன்சியூம் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, கன்சியூம் பண்ணுற குட்ஸு, அதாவது அவங்க நுகர்ற குட்ஸ் எதாக இருந்தாலும் சரி, ஃபேனோ பில்டிங்கோ எதுவாக இருந்தாலும், டிவியாக இருந்தால் கூட கன்சியூம் பண்ணுறதா இல்லையா. அந்த மாதிரி அந்த கன்சியூம் குட்ஸ் இருக்கு இல்லையா, அது மற்றும் அவங்களுடைய அந்த சர்வீசஸ் மீது விதிக்கப்படுகின்ற ஒரு அதை மறைமுகமாக
அதாவது மறைமுகமாக அதை வந்து அரசுக்கு செலுத்தக்கூடிய ஒரு டேக்ஸ். அதனால தான் அதுக்கு பேர் என்னது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர், இயல்பு. இது வந்து ப்ரோக்ரஸிவ், இது வந்து வளர்வீதம். இது டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸுங்க ரெக்ரஸிவ் டேக்ஸ். இப்படி கூட கேட்கலாம், டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸை ப்ரோக்ரஸிவ் டேக்ஸ் ரெக்ரஸிவ் டேக்ஸ். இது வந்து வளர்வீதம், இது வந்து தேய்வீதம். அதாவது டைரக்ட் டேக்ஸுங்கிறது வளர்வீதம், இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது தேய்வீதம். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து இன்சிடென்ட்ஸ் அண்டு இம்பேக்ட், சுமை மற்றும் தாக்கம். இன்சிடென்ட்ஸ் மற்றும் அண்டு இம்பேக்ட். ஓகேயா, சுமை மற்றும் தாக்கம். அதாவது டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆன் தி சேம் பர்சன், ஒரே நபர் மீது விழக்கூடியது தான் இந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது. இது ஃபால்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பர்சன், இது வந்து பல்வேறு யாரெல்லாம் ப்ராடக்டை வாங்கி கன்சியூம் பண்ணுறாங்களோ அதனால் அந்த பலர் மீதும் விழக்கூடிய ஒரு டேக்ஸ் தான் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேயா, வந்து டேக்ஸ் பேஸ்னால் வரியினுடைய அடிப்படை அப்படிங்கிறது. இன்கம் ஆர் வெல்த் ஆஃப் தி அசஸ்ஸி, அதாவது இது வந்து எப்படின்னா இது டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை அந்த டேக்ஸ் செலுத்துபவர் இருக்கார்ல அவருடைய இன்கம் அல்லது அந்த வெல்த்து அதை வச்சு தான் அவர் செலுத்துகிறாரு, அதை செலுத்துகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ், சேல், மேனுஃபேக்சர் ஆஃப் த குட்ஸ் அண்டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி சர்வீசஸ். அதாவது உங்களுக்கு தெரியும், பர்ச்சேஸ்னால் பர்ச்சேஸ் பண்ணுறது, கொள்முதல் பண்ணுறது இல்லையா. நெக்ஸ்ட்டு சேல், விற்பனை பண்ணுறது. மேனுஃபேக்சர் அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது. இந்த குட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் விற்கும், அதாவது இந்த பொருள்கள் பண்டங்கள் பண்ணுறதுலாம் இருக்கு இல்லையா, இதை விற்கும் போது அல்லது உற்பத்தியின் போதோ இந்த டேக்ஸ் வந்து என்ன செய்யப்படுகிறது, போடப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இதான் பேஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவேஷன்ங்கிறது என்னென்னா ஏய்ப்பு, வரி ஏய்ப்பு. ஓகே, டேக்ஸ் எவேஷன்ஸ். அந்த டேக்ஸ் எவிஷன்ஸ் இஸ் பாசிபிள். இதில் டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை இது பாசிபிளானது. அதாவது வரியை ஏய்க்கிறதுங்கிறது டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை நிறைய நடக்கும். ஓகேயா, அந்த டைரக்ட் டேக்ஸில் கட்டாமல் பதுக்கக்கூடிய பணத்துக்கு பேர் தான் என்ன மணி, பிளாக் மணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, டேக்ஸ் கட்டாமல் உள்ள பணத்துக்கு பேர் தான் பிளாக் மணி. அது கண்ட்ரிக்குள்ளே புழங்கினாலே எக்கனாமிக்கல் வந்து என்னாகும், அதிக அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேயா, அதை வந்து இதில் உண்டு, இதில் டைரக்ட் டேக்ஸில் மட்டும்தான் அது மாதிரி இருக்கும். ஆனால் டேக்ஸ் எவிஷன் இஸ் ஹார்ட்லி பாசிபிள் பிகாஸ் இட் இஸ் இன்க்ளூடட் இன் தி ப்ரைஸ் ஆஃப் தி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது வந்து பொருள்களின் விலையிலோ அல்லது இந்த வரி சேர்ந்திருப்பதால் இந்த வரி ஏய்ப்புங்கிறது இதில் வந்து கடினம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பொருள்களினுடைய விலை இருக்கு இல்லையா, ப்ரைஸு, அந்த ப்ரைஸிலேயே டேக்ஸ் சேர்ந்திருப்பதனால இதில் வந்து இந்த டேக்ஸ் எவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன்னா உங்களுக்கு தெரியும், பணம் வீக்கம். அதுதான் பணம் அதிகமாக புழங்குனா அதுக்கு பேர் என்னது, இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. த டைரக்ட் டேக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் த இன்ஃப்ளேஷன்ஸ். அதாவது டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா இது இந்த டைரக்ட் டேக்ஸ் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து குறைப்பு. அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, இந்த டேக்ஸ் போட்டால் டேக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணையில் மணி சர்க்குலேஷன் என்னாகும், குறையும். ஓகேயா, அப்போ மணி சர்க்குலேஷன் அதாவது பணப்புழக்கத்தை குறைப்பதற்கு எது உதவுகிறது, இந்த டைரக்ட் டேக்ஸ் உதவுகிறது. அப்போ பணப்புழக்கத்தை குறைச்சோம்னா மணி வேல்யூ என்ன செய்யாது, குறையாது இல்லையா. அது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு எக்கனாமிக்கலுக்கு. அதனால் இந்த மணி இன்ஃப்ளேஷனை குறைப்பதற்கு டைரக்ட் டேக்ஸ் பயன்படுகிறது, அதாவது உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் புஷ் அப் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன்ஸ். அதாவது வந்து இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து அந்த ப்ரைஸோடைய அளவை அதிகரித்து இந்த மணி சர்க்குலேஷன்ஸ் பணப்புழக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதனால் இன்டைரக்ட் டேக்ஸ் பொறுத்தவரை விலை வந்து அதிகரித்து இந்த பணப்புழக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதை விலை வந்து உந்தி பணவீக்கத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இம்போசிஷன்ஸ் அண்டு கலெக்ஷன்ஸ். அதாவது விதிக்கப்படுதல் மற்றும் வசூலித்தல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. த இம்போஸ்டு ஆன் அண்டு கலெக்டட் ஃப்ரம் அசஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஹெச்யூஎஃப், அதாவது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஓகே, கம்பெனி, ஃபார்ம் எக்ஸட்ரா. அதாவது ஒரு செப்பரேட் பர்சன், தனிநபரோ இல்லை இந்த நமக்கு சொல்லுவோம் இல்லையா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம் இல்லையா, அது அல்லது ஒரு கம்பெனி, இவங்கள்ட்ட இருந்து வசூலிக்கப்படுவது தான் வந்து இந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேயா, இது பார்த்திங்கன்னா இம்போஸ்ட் ஆன் அண்ட் கலெக்டட் ஃப்ரம் கன்சியூமர்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பட் பெய்ட் அண்டு
டெபாசிட்டட் பை த அசஸி. அதாவது வந்து இது வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் டேக்ஸஸை பொறுத்தவரை ப்ராடக்ட்ஸு, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பண்டங்கள் அல்லது பணிகள், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேல் விதிக்கப்பட்டு அதனுடைய மதிப்பீட்டாளரால் செலுத்தப்படுகிறது. ஓகே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பேர்டன். நெக்ஸ்ட்டு பேர்டன்னா சுமை. கெனாட் பி ஷிஃப்டட். இது வந்து இந்த டைரக்ட் டேக்ஸை பொறுத்தவரை இந்த பேர்டன் வந்து மற்றவர் மீது என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. இது கேன் பி ஷிஃப்டட். எது இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம், அடுத்தவர்கள் மீது மாற்றிவிடக்கூடியது. ஏன்னா இந்த இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராருன்னு வச்சுங்க, ஒரு ஹோல்சேலர், அவர் அங்கே பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவார் ப்ராடக்டை. இவர் இங்கே சேல்ஸ் பண்ணையில் அதில் அந்த வாங்கிட்டு வந்த பேஸ் விலையிலேருந்து கொஞ்சம் கூட வச்சு விற்பார். அப்போ அதில் என்ன ஆயிடும், அந்த ப்ரைஸில் என்ன போயிடுது, டேக்ஸு. அப்போ அவர் யார் மேலே அந்த டேக்ஸை செலுத்திடுறார், கன்சியூமர்கிட்ட போயிடும் அந்த டேக்ஸ்க்கு செலுத்தக்கூடிய நிலை. அதனால் வந்து ஈஸியாக வந்து இன்டைரக்ட் டேக்ஸை என்ன செய்து விடலாம், மாற்றிவிடக்கூடியது. ஆனால் டைரக்ட் டேக்ஸ் அப்படி இல்லை, யாருக்கு விதிக்கப்படுதோ அவங்க தான் என்ன செய்யணும், கட்டியாகணும். ஓகேயா, அதான் வந்து டைரக்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினா உங்களுக்கு என்னென்னு தெரியும், குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ். ஓகேயா, அதான் பார்க்க போகிறோம். அதாவது குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா, குட்ஸ்னால் பொருள்கள் இல்லையா, பொருள்கள் மற்றும் அதனுடைய சர்வீசஸ், அதுக்கான டேக்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி இஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் விச் ஹாஸ் ரீப்ளேஸ்ட் மெனி இன்டைரக்ட் taxes in India. The Goods and Services Tax Act was passed in Parliament on 29th March 2017. The Act came into effect on 1st July 2017. Goods and Services Tax in India is comprehensive multi-stage destinations-based tax that is levied on every value addition. அதாவது வந்து இந்த இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு விதமான இன்டைரக்ட் டேக்ஸுகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதான் இந்த குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதற்கு வந்து இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுக்குரிய ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் 2017 மார்ச் 29 வந்து நிறைவேற்றப்பட்டது. ஓகேயா, பாஸ் பண்ணப்பட்டது. ஓகேயா, பாஸ் பண்ணப்பட்டு அது வந்து 2017 ஜூலை 1 முதல் வந்து என்ன செய்யப்பட்டது, ஆக்டிவேட் பண்ணப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, மேலும் இந்தியாவை பொறுத்தவரை இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வரி விரிவான பல படிநிலைகள்லேருந்து இலக்குகளின் அடிப்படையில் ஒரு வேல்யூ மதிப்பு கூட்டின்படி விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நல்லா தெரிஞ்சுங்க. இந்த இந்தியாவை பொறுத்தவரை இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து விரிவான பல படிநிலைகளில் ஒரு இலக்கை அடிப்படையில் ஒவ்வொரு இந்த வேல்யூ ஆடட், அதாவது வேல்யூ அடிஷன் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மதிப்பு கூட்டின்படியும் விதிக்கப்படுகிற ஒரு டேக்ஸ் தான் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, in simple words, goods and service tax is an indirect tax levied on the supply of goods and services. This law has replaced many indirect tax laws that previously existed in India. அதாவது இந்த ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது குட்ஸ் அண்டு சர்வீசஸ், பண்டங்கள் மற்றும் அந்த சர்வீசஸ், பணிகள், அதனுடைய அளிப்பின் மீது விதிக்கக்கூடிய ஒரு டேக்ஸ் தான் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி இஸ் ஒன் இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி. அதாவது நாடு முழுவதுக்கும் ஒரே மாதிரியான இன்டைரக்ட் டேக்ஸ், அதான் ஜிஎஸ்டி உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாடு முழுவதும் இந்தியா ஃபுல்லாக ஒரே விதமான இன்டைரக்ட் டேக்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா under the GST regime, the tax will be levied at the final point of sale. In case of intrastate sales, central GST and state GST will be charged. Interstate sales will be chargeable to integrated GST. ஜிஎஸ்டியினுடைய இந்த ஃபைனல் சேல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபைனல் சேல்ஸ் மேலே விதிக்கப்படுகின்ற ஒரு வரி தான் இந்த ஜிஎஸ்டி. நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே, அதாவது ஸ்டேட் லெவலில் சேல்ஸாக இருந்தாலும் சென்ட்ரல் லெவல்லையா இருந்தாலும் சரி, இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநில அரசு இந்த வரியெல்லாம் வந்து விதிக்கப்படுகிற ஒரு வரி தான். அதாவது வந்து ஜிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகே, எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் லெவல்
குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ். ஓகே, இப்படிலாம் விதிக்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட் லெவல் மாநிலங்களுக்கு இடையே இந்த சேல்ஸில் ஒருங்கிணைந்த ஒரு டேக்ஸ் தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. ஓகே, அதுதான் ஒருங்கிணைந்த ஒரு டேக்ஸாக தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ.